நான் ஷானவாஸ் உங்கள்கிட்டேருந்தே தொடங்குறேன். எப்படி இருக்குது வாக்கு சதவீதம்? சிதம்பரம் உள்ளிட்ட தொகுதியிலேருந்து தொடங்கலாம். நீங்கள் களத்துலேயும் இருந்தீங்க. எதிர்பார்த்த வாக்குகள் வந்திருக்கிறதா? இந்த வாக்கு சதவீதம் என்பதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் இன்னும் நம்பிக்கை ஊட்டும்படி நடந்திருந்தால், இந்த தேர்தல் நியாயமாக நடக்கும் என்கிற நம்பிக்கையை இன்னும் மக்களிடம் விதைத்திருந்தால் இன்னும் அதிகமாக மக்கள் வாக்களித்திருப்பார்கள். தேர்தல் ஆணையம் இவ்வளவு குளறுபடிகளோடு நம்பகத்தன்மையை இழந்த நிலையிலும் கூட மக்கள் இந்த அளவுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய என்ன குளறுபடி? அப்படியே எதெல்லாம் உங்களுக்கு சிக்கல்னு சொல்றீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய மொத்த நடவடிக்கையுமே சிக்கல் தானே. தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து சிக்கல் தானே. சண்டிகர் தேர்தலை நடத்தியது போலத்தானே அவங்க இந்த தேர்தல் நடத்துவதற்கு துணிஞ்சாங்க. பல இடங்களில் செஞ்சாங்க. அதை வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீதான நம்பகத்தன்மை அது கேள்விக்குள்ளாக்கப்பட்ட போது அதை வந்து அவங்க ஏறெடுத்து கூட பார்க்கல. நேற்று கூட பல இடங்களில் அந்த சிக்கல் எழுந்திருக்கு. தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஒரு ஜனநாயகபூர்வமான நகர்வை நம்மளால் பார்க்க முடியல. எத்தனை விஷயங்கள். அதுபோல் பாஜக தரப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம், அது மீதான நடவடிக்கை, அதில் அவங்க காட்டிய தொய்வு, எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். எதிர்கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல அவங்க காட்டிய அளவில் இருக்கக்கூடிய இதை பார்க்குறீங்க. ஓகே, இப்படி வந்து இவ்வளவு சிக்கல் இருந்த பிறகும் கூட மக்கள் இந்த அளவுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை தருகிறது. கடந்த தேர்தல்களில் பார்த்தோம்னா 2019 72.44 தமிழ்நாட்டுடைய வாக்கு சதவீதம். கிட்டத்தட்ட இந்த முறையும் அந்த வாக்கு சதவீதத்தை நாம அடைந்து விடுகிறோம் அப்படின்னு, அதை விட கூடுதலாக வரலாங்கிற மாதிரி தான் இருக்கு. 2014 73.74%. அந்த சதவீதத்தை நாளை அந்த இறுதி எண்ணிக்கை வரும்போது வரும்னா அப்போ மக்கள் பெருமளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தானே பார்க்க வந்திருக்காங்க. பெருமளவு வந்திருக்காங்க. இன்னும் வந்திருக்க கூடும். ஏன்னா அந்த அளவுக்கு மோடி அரசின் மீதான கோபம் மக்கள்கிட்ட இருக்கு. அலையலையாக வந்து வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட கோபம் இருக்கு. அதை ஓரளவுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல என்னன்னா, நாங்க தமிழ்நாட்டில் 40க்கு 40 அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்திய அளவில் 400 சீட்டு இந்திய அணி என்பதும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அது இன்னைக்கு தேர்தலில் அகில இந்திய அளவில் நடந்த அந்த முதற்கட்ட தேர்தலில் அது வெளிப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் 100க்கு 100 விழுக்காடு மக்களிடம் இருந்து அந்த உணர்வு வெளிப்பட்டிருக்குது. வாக்குச்சாவடியில் அதை நம்ம காண முடிந்தது. மிகப்பெரிய அளவுக்கு எங்களுடைய பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கு. இல்லை, முதல் கட்ட வாக்குப்பதிவில் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்தியா கூட்டணிக்குன்றீங்க. அதில் 40 இடங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி. மற்ற இடங்களிலும் கூட ஏற்கனவே நீங்கள் சிட்டிங் எம்பிஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு முதல் கட்டம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த கட்டங்களில் வரும்போது என்டிஏ அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ப்ரெசென்ட்லி அவங்களோட எண்ணிக்கை அப்படின்னா அது அவ்வளோ எளிதாக வந்துடும் பார்க்குறீங்களா? இதை முதல் கட்ட வாக்குப்பதிவு அல்லது முதல் கட்டத்தினுடைய தொகுதிகள் மாதிரியே அடுத்தது இல்லையா? அதெல்லாம் சவாலான ஒரு இடம். அது பாஜக அதே வடிவத்தில் இன்னைக்கு இருக்குதா? பாஜகவோட அணி சேர்ந்தவர்கள் அதே வலிமையோடு இன்னைக்கு இருக்கிறாங்களா? ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியினுடைய நிலைமை என்ன? நிதிஷ்குமார் கட்சியினுடைய நிலைமை என்ன? சிவசேனாவுடைய நிலைமை என்ன? ஒடிசால இவங்க கூட்டணி வெற்றிகரமாக அமைஞ்சுதா? எந்த இடத்துல இவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்தியா கூட்டணியை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன்னாரு தொடக்கத்தில். கடைசியில் என்டிஏ கூட்டணி பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதா இல்லையா? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர மாட்டாங்கன்னு கதையை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அது நடந்துதா இல்லையா? இன்னைக்கு வந்து 2 முதலமைச்சர்களை பிடித்து உள்ளே வைத்ததன் மூலம், ஜனநாயகமற்று நடந்து கொண்டதன் மூலம் இவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கார். அதே நேரத்தில் இவரோடு அணி சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட தலைவர்களின் மீதான வழக்குகளை கைவிட்டதன் மூலம் அல்லது நீர்த்து போக செய்ததன் மூலம் இந்திய அளவில் பிரச்சனைகளை பேசுவோம். நிச்சயமா நான் அடுத்த முதல் சுற்றுல இந்த வாக்கு சதவீதம் பற்றி தமிழ்நாட்டு பேசிட்டு வந்துடுறேன். நீங்க சொன்னதுல இன்னொரு முரண் இருக்கு. மோடி அரசாங்கத்துக்கு, பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குகளாக மக்கள் திரண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்திய அளவில் அது 60% தான் இருக்கு. அப்ப அங்க ஏன் அந்த பர்சன்டேஜ் வரல? அது என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. நம்ம அதையும் பேசலாம். திரு செம்மலை, இந்த வாக்கு சதவீதம் என்பதை பார்த்திருப்பீங்க. கடைசியா இப்போ நம்ம 72% கிட்டத்தட்ட நெருக்கி நம்மளுடைய வாக்கு சதவீதமாக தமிழ்நாட்டில் இப்போது வந்திருக்கு. நாளை இறுதி எண்ணிக்கை கொடுப்பதா சொல்லியிருக்கிறாரு ஆணையர். அப்படி வரும்போது இது ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்ததா? இந்த வாக்கு சதவீதம் பலமுனை போட்டியில் என்ன செய்தியை சொல்லுதுன்னு பார்க்குறீங்க? அதிமுக இதை எப்படி பார்க்குது? நிச்சயமாக, அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் நீங்கள் சொன்னதை போல 72.74. இப்பொழுது கடைசி நிலவரப்படி 72.09. ஒருவேளை நீங்கள் சொன்னதை போல இறுதி கட்ட அந்த வாக்குப்பதிவு வருகிற போது கிட்டத்தட்ட சென்ற தேர்தலை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கும். ஆனால் நான் நினைப்பது, நீங்கள் சொன்னதை போல இந்த தேர்தலில் 4 முனை போட்டி, இன்னும் கூடுதலாக வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருக்க வேண்டும். நான் நினைப்பது, ஒருவேளை அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்காளர்களை கவருவதற்கு தவறிவிட்டார்களோ என்றும் என்னால் யூகிக்க முடிகிறது. இன்னொன்று, அதே போல இந்த வாக்காளர் பட்டியல்
இந்த வாக்கு சதவீதம் எப்படி வருகிறது? வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த வாக்காளருடைய எண்ணிக்கையை பொறுத்து வாக்களித்தவருடைய எண்ணிக்கையை போட்டு நாம் சதவீதம் பண்ணுகிறோம். ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் சரியாக தயாரிக்கப்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக 100% சரியாக இல்லை என்று சொல்ல முடியும். காரணம், இறந்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படவில்லை, அதேபோல இடம்பெயர்ந்தவர்கள் வாக்குகள் நீக்கப்படவில்லை. புதிதாக வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று எங்களுடைய பெயர் இல்லை என்று திரும்பி வருகிற நிலைமை. எனவே இப்படி இருக்கிற போது இதுல அரசியல் கட்சிகள் எதுவும் முன்கூட்டியே திட்டமிட்டு பார்த்து அதை சரிபார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்ததா? எல்லா கட்சிகளுமே சொல்றேன், வாக்காளர்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல எனக்கு வாக்கு அளிக்க முடியல, கடந்த முறை இருந்தது இந்த முறை இல்லைங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்தது. நான் சொல்றது வாக்காளர் பட்டியலே, அதாவது முகாம் அமைத்து வாக்காளர்களே சென்று தன்னுடைய பெயரை சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு என்று ஒரு கால நிர்ணயம், இதெல்லாம் தேவையில்லை. இது அரசாங்கத்தினுடைய வேலை, தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. வீடு வீடாக சென்று இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், இருப்பவர்கள், புதிதாக முதல் முறை வாக்களிப்பவர்கள் எண்ணிக்கை யார் யார் என்பதை தேர்தல் ஆணையம் துல்லியமாக எடுக்க வேண்டும். இதனால் தான் இந்த வாக்கு வித்தியாசம் வருகிறது. அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். இன்னொன்று, அதாவது மத்திய மாநில அரசுகளினுடைய செயல்பாடுகள் மீது ஒரு அதிருப்தியாக கூட இருக்கலாம். நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்ப சானிவாஸ் சொன்னாரு மோடி மேல இருக்கிற வெறுப்புல இது பண்ணி நடந்திருந்தார். நான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது கூட தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆட்சி மீது கூட அதிருப்தியாக இருக்கலாம் அல்லவா? நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அதாவது மோடி இங்கு வருகிற போது என்ன சொல்லுகிறார்? தமிழை நான் உலகம் முழுவதும் பரப்புகிறேன் என்கிறார். திருக்குறளை, அந்த கலாச்சாரத்தை மையத்தை உலகம் முழுவதும் பரப்புகிறேன் என்கிறார். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கேட்பது, தமிழ் மொழியை நீங்கள் ஏன் மத்திய அலுவல் மொழியாக ஆக்குவதற்கு தயங்குகிறீர்கள்? உலகத்திலே பரப்புவதற்கட்டும், உலக மொழிகளிலே உலக நாடுகளிலே பரப்புவதற்கட்டும். இங்கே அட்டவணை 8 இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 8 இருக்கிற அந்த மூத்த மொழியான தமிழ் மொழியை ஏன் மத்திய அலுவல் மொழியாக ஆக்கக்கூடாது? அது என்னுடைய கேள்வி. அதே போல திருக்குறளை கலாச்சாரம் எழுப்பி இருக்கிறதா? மக்கள் அதையும் அனலைஸ் பண்ணுவாங்களா? இல்ல இப்ப அதுக்கு பிறகு இந்த சதவீதம் என்பது அதிமுக எப்படி பாக்குது? இது ஒரு அலைன்னு பாக்குதா, இல்ல அலை இல்லாத ஒரு தேர்தல்னு பாக்குதா? பலமுனை போட்டியில யாருக்கான அட்வான்டேஜ்னு பாக்குறீங்க? அதாவது ஒத்துக்கிறேன், அதான் சொல்றேன். இது ஒன்று மட்டும் சொல்றேன், திருக்குறளை ஏன் தேசிய மொழியாக ஆக்க தயங்குகிறீர்கள்? இது நாங்களே பரப்புரையில் சொல்லி இருக்கிறோம். அப்புறம் இன்னொன்று, அதாவது தேர்தல் புறக்கணிப்பு என்று தேர்தல் புறக்கணிப்பு எத்தனை கிராமங்கள், அதாவது வேங்கைவேல் உட்பட எத்தனை கிராமங்களில் அடிப்படை வசதி இல்லை என்று மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அதற்கு யார் பொறுப்பு? எனவே வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை சரியாக ஆற்றவில்லை என்று வாக்காளர் மீது நாம் பழி போடக்கூடாது. அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அடிப்படை வசதி செய்யவில்லை என்று இந்த நூற்றாண்டிலும் இப்பொழுதும் மக்கள் தேர்தலை புறக்கணிக்க என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்வதாக. அதே போல இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் 13 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. அந்த 13 லட்சம் வாக்காளர்களில் எத்தனை பேர் வாக்களித்தார்கள் என்பதை அடுத்த முறை நீங்கள் இதே டிபேட்டில் சொன்னால் நன்றாக இருக்கும். காரணம், அவர்கள் வாக்களிக்க முன்வரவில்லை என்று சொன்னால் இந்த வேலையின்மை, வேலை வாய்ப்பு இல்லாமையும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே ஓரளவுக்கு பரவாயில்லை, வாக்காளர் பட்டியலை சரியாக தயார் செய்து அதே மக்கள் ஆளுகிற அரசாங்கத்தின் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு ஆட்சியாளர்கள் இருந்தால் நிச்சயமாக வாக்களிப்பதற்கு வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே இப்போ முதல் கட்ட கருத்து ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? நலமாக இருக்கிறீர்களா, இல்ல முடிச்சிடறேன், நலமாக இருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டு பதில் சொன்னார். ஆனால் நலமாக இருக்கிறீர்களா என்று அவர் கேள்வி கேட்டதற்கு மக்கள் நலமாக இருக்கிறோம் என்று பதில் சொல்லி இருந்தால் 90% வாக்கு சேர்த்திருக்க வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என்பது இந்த வாக்கு குறைவுக்கு ஒரு காரணம். பேசலாம்.